ரொம்ப நாளா என்னுடைய ஃப்ரெண்டு இந்த சின்ன பசங்க சாப்பிட்ற சாக்லேட்டை சாப்பிட்டு பாரு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னா, என்னடா சின்ன பசங்க சாப்பிட்றதெல்லாம் என்ன சாப்பிட சொல்லின்னுக்கிற அப்படின்னா, நீ சாப்பிட்டு பாரு அப்படின்னா, அதுதான் இப்போ ட்ரை பண்ணலான்னு இருக்குங்க. ம் நல்லா தான் இருக்கு. கிட்கேட் மாதிரி ஃப்ளேவர் இருக்கு. ஓகே, நல்லா தான் இருக்கு. நான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அநேக பேர் கடவுளே இல்லை, கடவுள் எங்கே இந்த உலகத்தில் இருக்காரு, இயேசு கிறிஸ்து பற்றி நம்ம பிறர் இடத்துல சொல்லும்போது, இயேசு கிறிஸ்துவெல்லாம் இருக்கிறாரா, இதெல்லாம் கட்டு கதை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். இயேசு கிறிஸ்து பாவத்திலும் சாபத்திலும் இருந்த ஜனங்களுக்காக இந்த உலகத்துல வந்து தன்னையே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாருங்க. அந்த பர்பஸ்க்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தாருங்க. எதற்காக வந்தாரு? நமக்காக வந்தாரு. நம்ம மேல் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமா இந்த உலகத்துக்கு வந்தாருங்க. அந்த இயேசு கிறிஸ்துவ நீங்க ருசித்து பாருங்க. அப்பதான் அவரு யாருன்னு உங்களுக்கு புரியும். ஏன்னா இந்த சாக்லேட்டை எனக்கு சாப்பிட்டா தாங்க டேஸ்ட் தெரியுது. டேஸ்ட் அண்ட் சி த லார்ட் இஸ் குட். நான் திரும்ப சொல்றேன், டேஸ்ட் அண்ட் சி த லார்ட் இஸ் குட். ட்ரை ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்கள். உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரும். மாற்றம் வந்தா நான் மறுபடியும் சொல்றேன், நீங்களே சொல்வீங்க.